ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பார்டர் அவுட்லைனாக வந்து 3 லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். சரிங்களா, ஒரு லைன் ஃபுல்லுமே வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் எந்த சைடு போடுறேன் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, நான் அடுத்த த்ரெட்டு எடுக்கும்போது எந்த சைடு வந்து நம்மளுக்கு போகுது அப்படின்னா லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, ஸ்டெம் ஸ்டிச்லேயே வந்து நம்ம 2 சைடு போடுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஓகேங்களா, அண்ட் அந்த நீடில் சைஸ் வந்து கேப் விட்டுட்டு அடுத்தது வந்து நான் எந்த சைடு போடுறேன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு போட்டேன் அண்ட் ரைட் சைடு போடுறேன். நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே போட்டு நம்ம வந்து ஒரு பார்டர் அவுட்லைன் மாதிரி, திக்கான ஒரு பார்டர் அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து லோட் ஸ்டிச்சோ பீட் லோடு இல்லைனா வந்து ஜர்தூசி லோடு இல்லை நார்மலாக த்ரெட் லோட்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேப் விட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுகர் பீடு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லும் அந்த கேப்பில் ஃபுல்லுமே நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜர்தூசி அண்ட் கர்தானா பீட்ஸ் இருக்குது, ஸ்டோன் செயின் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எந்த மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரவுண்ட் பீட்ஸ் இருக்குது இல்லையா, நம்பர் 2 அது வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு டிசைன் வந்து க்யூட்டாக இருக்குது. அண்ட் பேர்ல் பீட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அது நம்மளோட விருப்பம் தான், நம்ம என்ன மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சிம்பிளாக வேணும் அப்படின்னா நார்மல் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் மட்டுமே கொடுத்துக்கலாம். வேறு கலர் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து செயின் ஸ்டிச் மட்டுமே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு லைன் வந்து ஃபுல்லுமே சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு அந்த மேலே வந்து இன்னொரு 2 லைன் வந்து நான் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ செயின் ஸ்டிச் கொடுத்து முடித்தா நம்மளோட ப்ளவுஸ் பார்டர் அதாவது சிம்பிளான ஒரு பார்டர் அவுட்லைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவுட்லுக் இருக்குது. அண்ட் மேலே வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம லீஃப் இருக்கு இல்லையா, லீஃப் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில் பண்ணுறேன். ஸோ அண்டு கீழே ஒரு இது இருக்குது இல்லையா லீஃப் வந்து இது வந்து 1 சைடாக ஃபில் பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆஃப் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி வந்து டபுள் சைடு லீஃப் அண்டு 1 சைடு லீஃப் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லீஃப் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேலே லீஃப் மேலே வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கேன். அந்த 4 பெட்டல்ஸ் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி
ஃபுல் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கிறேன் உள்ள. ஓகேங்களா, ஃபுல் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன் நான் அதில். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம 4 பெட்டல்ஸுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அந்த 4 பெட்டல்ஸுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது ஃபுல்லுமே வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு எப்படி டிசைன் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சென்டரில் இருக்குது இல்லையா, சென்டரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இது வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட். ஓகேங்களா, நான் வந்து பீட்ஸ் வந்து சென்டரில் வந்து யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா ஃபுல்லுமே வந்து இங்கே இந்த ஃப்ளாரில் ஃபுல்லுமே வந்து த்ரெட்டு தானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணியே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் த்ரெட் டார்க் எல்லோ கலர் இது. ஓகேங்களா, லைட் எல்லோ கிடையாது. ஸோ டார்க் எல்லோ வந்து ஒரு கோல்டன் ஷேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆக்வர்டாக தெரியாது கலர். ஓகேங்களா, இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் உள்ள அந்த டிசைனுக்குள்ளே வந்து செக்குடு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் கட்டானா யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஃபுல்லுமே வந்து அந்த செக்குடு போர்ஷன் ஃபுல்லுமே வந்து நம்ம கட்டானா தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த பெட்டல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா சுற்றி, அதுலேயுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபுல் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் அதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன டாட் வச்சு அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரி வந்து கொடுக்க போகிறேன் பீட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ வந்து இது ஃபுல்லும் முடிச்சுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். உள்ளேயே வந்து கட்டான பீட்ஸ் கொடுத்துட்டு அண்டு அவுட்லைன் இந்த லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு அண்டு டாட்ஸ் அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கு இல்லையா, அதில் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி வந்து புட்டாஸ் கொடுக்குறேன். சர்க்கிள் ஷேப்பில் கொடுக்க போகிறேன். உள்ளே வந்து என்ன அப்படின்னா ரவுண்ட் பீடு தான், நம்பர் 2 ரவுண்ட் பீடு உள்ளே ஒன்று சுற்றிட்டு வச்சுட்டு அதை சுற்றி வந்து நான் வந்து சுகர் பீட் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இது ஃபுல்லு வந்து கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட்டு வந்து நம்ம உள்ளே தான் போடணும். அப்போ தான் வந்து அது கனெக்டடாக இருக்கும். ஓகேங்களா, உள்ளே த்ரெட் எடுத்து நம்ம நாட் போடணும். ஸோ பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே போட்டு முடிச்சிட்டோம். ஒரு சிம்பிளாகவும் இருக்கும் அண்டு பார்க்குறதுக்கு வந்து எலகண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு க்யூட்டான டிசைன் வந்து பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.